இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு அழகா போகும்போது மத்தவங்க கண்ணு மேல பற்றக்கூடாதுல்ல. என்னது கண்ணு பற்றக்கூடாதா? நான் என்ன குழந்தையா? கொஞ்சம் அமைதியா இருக்கியா? பார்த்தாலாம் பாம்பு கண்ணி பார்த்தாலாம், சுண்ணாம்பு கண்ணை சுழல விட்டு பார்த்தாலாம். ஊரு கண்ணு பட்டாலும், உறவு கண்ணு பட்டாலும், தாய் கண்ணு பட்டாலும், தகப்பன் கண்ணு பட்டாலும் ஓடிப்போ ஓடிப்போ ஓடிப்போ. நல்லா இருக்கே பாட்டு. இதான் திருஷ்டி படாம இருக்க எங்க ஊர் பக்கம் சொல்லுவாங்க. சுத்தி போடும்போது சொல்றது. உனக்கு திருஷ்டி போட்டு தானே வைக்கிற, அதுக்குதான் இத சொன்ன. சாமந்தி, நான் ஒண்ணு கேப்பேன். என்ன? எதுக்காக எனக்கு சட்டையெல்லாம் வாங்கி கொடுத்து இப்படி திஷ்டி போட்டெல்லாம் வைக்கிறேன்? என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லு. என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லு. டிரைவர் தம்பி, நீ ரொம்ப பாவம். எனக்காவது என் கூட அம்மா இருக்காங்க, ஊர்ல அப்பா இருக்காரு. ஆனா நீ இவ்ளோ பெரிய வீட்ல தனியா அனாதை மாதிரி எவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்க. அதனால ஒரு கரிசனம் தான், வேற ஒன்னும் இல்ல. சரி சரி, அப்போ வரட்டுமா? எல்லாரையும் போய் ஒரு மிரட்டு. டிரைவர் தம்பி, நான் கொடுத்த சட்டையில ரொம்ப அழகா இருக்கும்னு திமிரு காட்டாத, கிளம்பு. அதான் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அம்மா அம்மா, என் ட்ரெஸ் எப்படிமா இருக்கு? என்னங்க அப்படியே ஏஞ்சல் மாதிரி இருக்கம்மா. தீக்ஷா, என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. நான் போய் எல்லார்கிட்டயும் காமிச்சிட்டு வரவா? நீ எதுக்குமா எல்லார்கிட்டயும் போய் காமிக்கணும்? நீ காமிக்க வேண்டிய ஒரே ஆளு அதோ நிக்கிறான் பாரு, உன் மாமன். அவர்கிட்ட போய் இந்த Dress எப்படி இருக்குன்னு கேளு. ஓகேப்பா. இல்ல அது ஓகே தான். மாமா, யா இல்ல நான் அதை அப்பவே முடிக்க சொல்லிட்டேன். அவங்க இன்னும் யா நான் அதை பண்ண சொல்லிட்டேன். என்ன உங்களுக்கு Dress காமிக்கதான் அவ்வளவு தூரம் ட்ரை பண்றேன். நீங்க என்னடானா அங்க திரும்பிக்கிறீங்க. எப்படி இருக்கு இந்த Dress? இந்த Dressல நான் ஏஞ்சல் மாதிரி இருக்கேன்னு அப்பா சொன்னாரு. என்னது ஏஞ்சலா? முன்ன பின்ன ஏஞ்சலை நீ பாத்திருக்கியா? என்ன மாமா இப்படி பேசுறீங்க? பின்ன வேற எப்படி பேசணும்? இங்க பாருங்க, இந்த Dressல நான் ஏஞ்சல் மாதிரி இருக்குன்னு அம்மா அப்பா ரெண்டு பேருமே சொன்னாங்க. நீங்க என்னடானா இப்படி சொல்றீங்க? சின்ன மாமா, இந்த தீக்ஷா சின்ன மாமான்னு கத்துறா. அப்போ சின்ன முதலாளி வீட்ல தான் இருக்காரா? டிரைவர் தம்பி அவரை பத்தி என்னென்னமோ சொன்னானே. அவரு வீட்ல இருந்தா நம்ம கருப்புக்கே ஆபத்தாச்சு. அந்த ஆளு எப்படி இருப்பான், ஏது இருப்பான்னு கொஞ்சம் பார்த்து வச்சுக்கணும். அப்பதான் நாம சேஃப்டியா இருக்க முடியும். அந்த ஆளுக்கு தெரியாம நாம மறைஞ்சு நின்னு அந்த ஆளை பாத்துறணும். சாமந்தி, உஷாராரு, பி கேர்ஃபுல். சின்ன தம்பி, இப்போ வர. என்கிட்ட ஏதாவது தப்பா நடந்துகிட்டா இந்த சாமந்தி ஃப்ளவர்ல ஃபயர்னு காமிச்சிருவேன். ஜாக்கிரதை.
என் கூட வாங்க. எங்க என்னாச்சு? அரசி மேடம் கிட்ட போனதானே பிரச்சனை. எங்க போய் இந்த புடவை விஷயத்துக்கு நியாயம் கேட்கணுமோ அங்க போய் கேட்கலாம். வாங்க வாங்க. ஏய், சொன்னா கேளு, கொஞ்சம் அமைதியா இரு. முடியாது அத்தை. கண்ணுக்கு எதிரில நடக்கிற அநியாயத்தெல்லாம் பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. சாமந்தி எரிமலை மாதிரி போங்குனா சுத்தி இருக்கிற எல்லாரையும் அழிச்சிட்டு தான் வருவா. நேரா அவங்களே பார்த்து கேக்குறதுக்கு 5 நிமிஷம் கூட எனக்கு ஆகாது. நீங்க தடுக்கிறீங்கன்னு தான் நான் சும்மா இருக்கேன். ஆனா இந்த விஷயத்துக்கு ஏதாவது ஒரு நியாயம் கிடைக்காம என்னால தூங்கவே முடியாது அத்தை. மனசு கிடந்து ஊர்த்திட்டு இருக்கு. என்னால முடியாது. நீங்க வாங்க. ஏய் வாங்க அத்தை. சமந்தி, புடவைய பத்தி பேசுறாங்களா இல்ல வேற ஏதாவது பேசுறாங்களான்னு சத்தியமா எனக்கு புரியலையே. எனக்கு மண்டையே பிடிக்கிற மாதிரி இருக்கு. அத்தை, என்னத்த நான் என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தா நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? சாமந்தி சின்ன பொண்ணு, இவளுக்கு இதெல்லாம் புதுசு. அதனாலதான் சட்டுன்னு கோவப்பட்டு என்னை இப்படி கூட்டிட்டு வந்துட்டா. இதை நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்க வேண்டாம். எனக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியல. என்ன மன்னிச்சிரு. சச்சா, அப்படி ஒரு வார்த்தை மட்டும் சொல்லாதீங்க. எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னைக்குமே யார்கிட்டயும் நீங்க தலை குனிஞ்சு நிக்க கூடாது. நீ அவளுக்காக கோவப்பட்டதெல்லாம் உண்மையிலையும் தப்பு இல்ல. இங்க நான் மட்டும்தாம்மா தப்பு. அதுக்காக நான் உங்ககிட்டயும் சாரி கேட்டுக்கிறேன். சார் சார் சார், சத்தியமா நீங்க 2 பேரும் என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல சார். என்ன சார் ஆச்சு? நீங்க எதுக்கு சார் இந்த விஷயத்துக்கு சாரி கேக்குறீங்க? நீங்க எந்த தப்புமே பண்ணலையே. இல்லம்மா, அன்னைக்கு பார்வதி அந்த சாரி எடுத்து தோல்ல வச்சு பார்த்தப்போ என்னைக்கும் இல்லாத சந்தோஷத்தை அவ முகத்துல அன்னைக்கு பார்த்தேன். அதனால அரசி ரிஜெக்ட் பண்ண அந்த புடவைய நான் தான் பார்வதிக்காக வாங்கி கொடுத்தேன். ஆனா அரசி நடந்த எதையுமே மறக்கல. அந்த புடவையை எப்படியோ அடையாளம் கண்டுபிடிச்சு அவ பார்வதியை அவமானப்படுத்திருக்கா. அதனாலதான் தப்பு என்னோடதுன்னு சொன்னேன். இல்ல சார், நீங்க வேற என்னமோ பேசின மாதிரி இருந்துச்சு. இப்போதைக்கு என்னால இதை மட்டும்தான் சொல்ல முடியும். சாரி, ஃபங்க்ஷன் நடக்க போகுது. எல்லாரும் வர நேரம் ஆயிடுச்சு. வரேன். நடந்த தப்புக்கு நியாயம் கிடைக்கும். இவர் ஏதாவது தட்டி கேட்பாருன்னு நினைச்சு பார்த்தா கடைசியில என்னைய மண்டைய பிச்சுக்கிற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுட்டாங்களே. சாமந்தி, டோட்டல் கன்ஃபியூஷன்.